இங்கே நிற்கலாம், பிரச்சனைலாம் வராது, இங்கே நிற்கலாம். ஏய் இதெல்லாம் போகலாண்டி, அதெல்லாம் வியூ பாயிண்ட் தாண்டி, அதெல்லாம் போகலாண்டி. நாங்கள் பார்த்தீங்கன்னா crocodile பார்க்க முடிச்சுட்டு இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமராவதி. ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். crocodile பார்க் ஓகேவா? crocodile பார்க்கை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமராவதி. ஸோ அமராவதி டேமு தெரியுதா, மேலே இந்த ரூட் மேலே அப்படி போகும். ஸோ அமராவதி டேமு. ஸோ அங்கே தண்ணி போகுது, அந்த தண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த தண்ணி பார்த்துடலாவா? பாம்புலாம் வராது, அந்த தண்ணி பார்த்துடலாவா? ஸோ தண்ணி வந்து அந்த சைடு போகுது. ஆனால் ஒர்த்து தாங்க, உண்மையாகவே ஒர்த்து தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுட்டு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஐயோ தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, பயமாக இருக்குது. ஃபோன் உள்ளே விழுந்துச்சு, சோலி முடிஞ்சிச்சு. ஐயோ வா வா, ஏய் உடையாது வா. தண்ணி எவ்வளோ ப்ரெஷரில் போயிட்டுருக்கு தெரியுதுங்களா? தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. ஆமாம் ஓப்பன் தான், தண்ணி திறந்து விட்டுருக்காங்க தெரியுதா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது தண்ணி. நான் பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷராக தண்ணி வருதுன்னு. தண்ணி பாருங்கள் ரொம்ப ப்ரெஷராக வருது. பட் ஆனால் வந்து இது வந்து ஓப்பனாக இருக்குங்க, சுத்தமாக சேஃப் கிடையாது. ஆமாம் குழந்தைங்களெல்லாம் கண்டிப்பாக கூப்பிட்டு வர முடியாது, உள்ளே விழுந்தால் கண்டிப்பாக அடிச்சுட்டு போயிடும் தெரியுதா? தண்ணி பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது தண்ணி, கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் உள்ளே மாட்டுச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும் தண்ணி. தண்ணி ஆனால் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஆழமாக இருக்கும், இதெல்லாம் ஆழமாக இருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் நேராக வந்து இந்த ரூட் போனால் crocodile பார்க் இருக்குது. crocodile பார்க்கை முடிச்சுட்டு அமராவதி டேம், ஏதோ இங்கே அமராவதி டேமு. ஸோ அமராவதி டேமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் உள்ளெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தால் ரொம்ப சேஃபாக இருக்கணுங்க. இதை பாருங்கள் அலை அடிக்குது அப்படியே தெரியுதா? இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, சரியான ப்ரெஷர் தண்ணி. வலை போட்டிருக்காங்க பாரு தெரியுதா? ஒரு மீன் கூட மாட்டலாம் அந்த வலையில், ரொம்ப தண்ணி ப்ரெஷராக போயிட்டுருக்குங்க தண்ணியில். ஆமாம் அப்படி தான் வரும், ஸ்மெல்லு தான் வரும். தண்ணி வர ப்ரெஷரு சவுண்டு இங்கே கேட்குது. நீ இது பாரு, உள்ளே மாட்டினா அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஆனால் இது மேலே ஏறத்துக்குள்ளே நாக்கு தள்ளிடும் தெரியுமா? ஆமாம் போன வாரம் பார்த்தீங்கன்னா பழனி, இந்த வாரம் அமராவதி. ஆனால் ரொம்ப கஷ்டம், உண்மையாகவே ரொம்ப கஷ்டங்க. என்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக மட நடந்து வா. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. ஆனால் வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், உண்மையாக வேறு லெவலில் இருக்குது வியூ. இன்னும் மேலே போனால் சூப்பராக இருக்கும். இந்த சைடு பாருங்கள் தெரியுதா? இந்த சைட்லாம் தெரியுதா? நல்லாயிருக்கு வியூ, நல்லாயிருக்கு வியூ. ஆனால் சுத்தமாக சேஃப் கிடையாது இது. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தால் ரொம்ப சேஃபாக வரணுங்க. அதே மாதிரி முக்கியமானது, நீங்கள் எங்கள் அமராவதி டேமும் சரி crocodile பார்க்கும் சரி ஜஸ்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை. ஒரு நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அமராவதி டேமை தாண்டி தான் crocodile பார்க் போகணும். அமராவதியிலேருந்து crocodile பார்க் ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கிடைக்காது. ஸோ அது மஸ்ட்டு, வரும்போதே சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா வெளியே இருந்து வரும்போதே சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா வந்து வீட்டில் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எனக்கு கேட்டால் அதுதான் பெஸ்ட்டு. ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தால் சேஃபாக இருக்கணுங்க. நிறைய குரங்கு இருக்குது, இதை விட பெரிய பெரிய குரங்கு இருக்குது. உள்ளே வந்து நிறைய குரங்கு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃபாக ஃபுட்டு எடுத்துகிட்டு வாங்க. crocodile பார்க்கும் சரி அமராவதியும் சரி
டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் எத்தனை மணிக்கு ஓப்பன் தெரில, ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் இருக்குது, 6-6:30 மணி வரைக்கும் இருக்குது. வா மேலே வா. அதை பார்த்து என்ன பண்ண போகிறேன், உள்ளே தான் தள்ளி விடணும். உன்னை ஒரு நாள் தள்ளி தான் விட போகிறேன். வாய் ரொம்ப பேசுகிறா. ஐயோ மேலே எவ்வளோ தண்ணி இருக்கு, ஃபுல்லாக இருக்குங்க தண்ணி மேலே. தண்ணி ஃபுல்லாக இருக்கு மேலே. இங்கே பாரு எவ்வளோ தண்ணி பாரு, தெரியுதா? இங்கே பாருங்க தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. மழை வந்துச்சுல அதான் தண்ணி பயமாக இருக்கு. தண்ணி பாருங்க, தெரியுதா? வீடியோவில் தெரியுதா? தண்ணி ஃபுல்லாக இருக்கு, அலை அடிக்குது. ஆமாம், அப்படியே ஃப்ரெண்டாக நடந்து போகலாம் வாங்க. இங்கே நிற்கலாம், பிரச்சனைலாம் வராது. இங்கே நிற்கலாம். இங்கே கீழே பாருங்க, வா. தண்ணி உள்ள சவுண்டு கேட்குது, இங்கே வந்து பாரு. ஏய் இதெல்லாம் போகலாண்டி, அதெல்லாம் வியூ பாயிண்ட் தாண்டி, அதெல்லாம் போகலாண்டி. A few minutes later. போட் ஹவுஸ் இருக்கு, ஸ்டாப்லாம் பண்ணல. இப்போ ஆள் இல்லை சொன்னா. டைமிங் நான் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன டைமிங்கா? 3 or 4 போட்டிருந்தாங்க, அதுக்கு மேலே இல்லை. 4 o'clock போட்டு க்ளோஸா? ஆனால் அலை ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. இது எதுக்குன்னு தெரில, தெரிஞ்சால் ஞாபகமாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓப்பன் பண்ணி அதை உள்ளே இருக்குவாங்களா, எதுக்குன்னு தெரிலங்க. தண்ணி சவுண்டு. ஓ ஆக்சுவலாக தண்ணி இது வழியாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இது வழியாக போகுது, அந்த சைடு போகுது. தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. ரொம்ப ரிஸ்க்குங்க. ஆனால் உண்மையாகவே தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தால் சேஃபாக, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்குது, குழந்தைங்க ஈஸியாக உள்ளே விழுந்துடும். அதனால் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தால் சேஃபாக இருக்கணும் கண்டிப்பாக. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. கீழே இருக்கிறது குச்சியா? ஆமாம் குச்சி தான் எல்லாம். குழந்தைங்கலாம் பார்த்தோன்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும். இது கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸ் தான் என்ன கேட்டால். நிறைய இடத்துல ஓப்பனிங்ஸ் அப்படியே ஃபுல்லாக விட்டுருக்காங்க. ஆமாம், என்ன கேட்டால் கம்பல்சரி சேஃப் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் தான். தண்ணியும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இப்போ மழை வந்துச்சுல, மழை வந்ததுனால தண்ணி ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த டேம் ஆலியாரை விட இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இப்போ அடித்த மழைக்கு ஆலியார்லேயும் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வியூ தெரியுதா? ஆனால் உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் வியூ பார்க்குறீங்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆக்சுவலாக தெரியுதா, கம்பிலாம் ரொம்ப உடஞ்சிருக்குங்க. சுத்தமாக சேஃப் கிடையாது. லைட்டாக ஃப்ளிப் பண்ண கூட அப்படி. ஆமாம் உள்ள, ஏன்னா ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்குது. ஆழத்தை விட தண்ணி அலை தெரியுதா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். சவுண்டே ஒரு மாதிரி ஸ்கேரியாக ஃபீல் ஆகுது எனக்கு. எவ்வளோ தண்ணி. ஆமாம் தண்ணி இப்போ மழை வந்த மழையில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தண்ணி ஃபுல்லாகுன்றாங்களா, அது இப்படி தான் ஃபுல்லாகும் போல். ஆனால் உண்மையாகவே ரொம்ப டேஞ்சர். திறந்துக்கிட்டு இருக்காங்க தண்ணி கீழே. ஆனால் வியூ நல்லா இருக்காங்க, தெரியுதா? வியூ வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப 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 டேஞ்சரான இடம். அதெல்லாம் பாருங்கள், சேஃபே கிடையாது. குழந்தைங்களாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சுத்தமாக சேஃப் கிடையாது. போட் ஹவுஸுக்கு வந்து கீழே போகணும். ஆமாம், போட் 50 rupees 10 minutes வந்து ரைட் போட்டு வரலாம். 50 rupees ஒர்த்து தாங்க. கண்டிப்பாக கீழே ஆள் இருந்தால் நாங்களும் கண்டிப்பாக போவோம். எனக்கு தெரிஞ்ச கீழே யாரும் இல்லை. பேட் லக் இன்னைக்கு ஒரு ஆள் கூட இல்லை. ஆமாம், வந்து கண்டிப்பாக கீழே வந்து போயிருப்போம். 50 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. ஒரு ஆளுக்கு போட்டுக்கு வந்து 50 ரூபா ஒர்த்து தான். உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த போட்டில் போகணும். அந்த போட் தான். அதெல்லாம் நான் தனியாக அது பாட்டு போயிட்டுருக்கு. இங்கே போட்டிருக்காங்க என்ட்ரி பிளாஸ்டிக் ஃப்ரீ. ஆமாங்க, பிளாஸ்டிக்லாம் வந்து போடக்கூடாதுங்க, அது மஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே. ஆக்சுவலாக அமராவதி டேமோட என்ட்ரன்ஸ் வந்து இது தான், தெரியுதா உங்களுக்கு? தண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க, தெரியுதா? ஹெவியான ஆழம் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 3 weeks பேக் தான் வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அதுவும் 7500 கன அடி. ஸோ வந்து இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் குழந்தைங்கள கூப்பிட்டு வர மாதிரி இருந்தால் என்ன கேட்டால் கம்பல்சரி இந்த பிளேஸ் வந்து சேஃப் கிடையாது. ஆமாம், சுத்தமாக பார்த்தீங்கன்னா சேஃப் கிடையாது. பார்த்து ரொம்ப சேஃபாக வரணும்.
அந்த கார்னர்லாம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது தெரியுதா? சரியான ஃபாஸ்ட்டு. சைடில் மேலே ஏறிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள், ரைட் சைடில் அங்கே அங்கே அப்படி ஏறிட்டு இருக்காங்க. எப்படின்னா அந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு இது வரைக்கும் தான், இந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு இது வரைக்கும் மேலே ஏறலாம். சரி ஓகேங்க, கோப்ரோலையும் சார்ஜ் இல்லை. நான் போக போக சார்ஜ் போட்டு போக போக வந்து ப்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன்.